ஹே ஃபுடீஸ், வெல்கம் டு liveloveofrecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்றது தான். இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா ரொம்ப சீசனில் இருக்குது. ஸோ நிறைய குவான்டிட்டியில் பர்ச்சேஸ் பண்ண முடியுது. ஸோ இதை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 1 or 2 months வரைக்கும் இதை நம்ம சூப்பராக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்டான காம்போவாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இந்த மாதிரி 1 கிலோ நாட்டு தக்காளியை நல்லா கழுவி சுத்தப்படுத்தி நல்லா அரிஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பொடி செஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம 4 வரமிளகாய், அது காரமாக இருக்கக்கூடிய மிளகாய் 4 எடுத்திருக்கேன். ஒரு 5-6 காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். இப்போது இது 4யுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை நல்லா பவுடராக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதுதான் ட்ரை மசாலா இந்த ரெசிபிக்கு. இப்போது அது ரெடி ஆகிற நேரத்தில் மறுபடியும் நம்ம ஒரு கடாயை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆயிலையும் போட்டுடுறோம். இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற அந்த 1 கிலோ தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கு ஒரு கோலி குண்டு அளவுக்கு புளி, அதாவது ஒரு பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அந்த சைஸ் புளியை இதில் நம்ம பிச்சு நல்லா கொட்டெல்லாம் இல்லாமல் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கிறோம். இதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக வாட்டர் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. இது நல்லா ரோல் பாயில் ஆகி கொதிக்கிற நேரத்துக்கு அதுவே தண்ணி நல்லா ரிலீஸ் பண்ணும். அதுக்கு நம்ம கொஞ்சமாக சால்ட்டையும் இதுலேயே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு குக் பண்ணோம் அப்படின்னா ஒரு 10 to 12 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இந்த தக்காளி எல்லாமே நல்லா சுருண்டு வதங்கி வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நல்லா குழைவாகவும் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா குழைவாக ஆற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கணும். மூடி வச்சு குக் பண்ணிங்கனாலும் அப்பப்போ திறந்து விட்டு கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் ஒரு மாதிரி அடிப்பிடிச்ச ஸ்மெல் இதில் வராமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இதை நம்ம ஆற வச்சுட்டு இந்த மாதிரி ஏற்கனவே மிக்சியில் நம்ம பொடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அது கூடவே இந்த நம்ம ஆற வச்சுருக்கிற இந்த தக்காளி கலவையும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு நிறைய நல்லெண்ணெய் தேவைப்படும். ஸோ ஒரு 7 to 8 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு கார்லிக் ஆப்ஷனல் தான், ஆனால் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஒரு 10 பூண்டு பல்லை நல்லா இடித்து இதில் சேர்த்துக்கோங்க. அது ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தக்காளி விழுது, அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் நிறைய எண்ணெய் ஆட் பண்ணிங்க அப்படின்னா தான் நல்ல அது ஒரு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி இருக்கும். ஸோ 1 or 2 months வரைக்குமே இது கெடாமல் ஊறுகாய் மாதிரி இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சு குக் பண்ணுங்கள். இதை மூடி வச்சு தான் நம்ம குக் பண்ணணும். ஏன்னா இது நல்லா தெறிக்கும். அதனால் மூடி வச்சு குக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் மூடி வச்சு குக் பண்ணிங்கனாலும் ஒரு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ திறந்து கிளறி விட்டுட்டே இருந்து குக் பண்ணணும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதெல்லாம் நல்லா சுருண்டு குக்காகி வரத்துக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் எடுக்கும். இது கொஞ்சம் டைம் டேக்கிங் ப்ராசஸ் தான். இருந்தாலும் எண்ட் ரிசல்ட் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸுக்குள்ளாரையே ஒரு 7 to 8 டைம்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட நம்மளுது நல்லா சுருண்டு வதங்கி வர்ற நேரத்தில் நான் பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன்ஸ் அளவுக்கு ஜாகரி ஒரு நாட்டு சக்கரை எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது இன்னொரு 5 மினிட்ஸ் நம்மளுக்கு கொதிச்சதுனாலே நல்ல சைட்ஸில் எண்ணெய் பிரிஞ்சு வர்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இப்போ பார்த்திங்களா, நல்லா சைட்ஸில் எண்ணெய் பிரிஞ்சு சுருண்டு வதங்கி வந்துடுச்சு. அதில் இருக்கிற மாய்ஸ்சர் கண்டென்ட்லாம் கூட அந்த அளவுக்கு இல்லை. இந்த ஸ்டேஜில் இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு தேவையான நேரத்தில் நல்லா ட்ரையாக இருக்கிற ஸ்பூனை யூஸ் பண்ணி எடுத்து பரிமாறிட்டு மறுபடியும் இதை ஃப்ரிட்ஜிலேயே ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக ஒரு 1 month வரைக்குமே கெடாமே இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.